அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா மதுரை மாநகராட்சி ஒருங்கிணைந்த படிப்பக வளாகம். இதில் வந்து நம்ம பார்க்குறோம் மதுரை மாநகராட்சி ஒருங்கிணைந்த படிப்பக வளாகம். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா மதுரை காந்தி மியூசியம் அருகில் இருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்ச்சங்கம் இருக்குது மதுரை பக்கத்தில், அது பக்கத்தில் இருக்குது. இங்கே பூராமே பார்த்திங்கன்னா ஒரு படிப்பக வளாகம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த அரசு தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள், மதுரையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே வந்து தங்கி படிச்சுக்கலாம். இங்கேயே பார்த்திங்கன்னா பாத்ரூம் வசதி இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. பாத்ரூம் வசதி, குடிக்கிற வசதி எல்லாமே இருக்குது. இப்போ வெளியூர்லேருந்து கூட மாணவர்கள் இங்கே வந்து இங்கேயே தங்கி இங்கேயே படிக்கக்கூடிய ஒரு வசதியை வந்து அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா தினந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேற்பட்ட மாணவர்கள். பக்கத்தில் மதுரை மாநகராட்சி இருக்குது, மாநகராட்சி ஆஃபீஸ் இருக்குது, அங்கேயும் போய் படிக்கிறாங்க. மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டித் தேர்வுக்கு நிறைய மாணவர்கள் அரசு பணிக்கு நம்ம எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி குரூப் 4, குரூப் 2 மற்ற மத்திய மாநில அரசாங்கத்துக்கு உண்டான அந்த பரீட்சைகளை பூராமே படிக்கிறதுக்கு இவங்க பூரா பேரும் பார்த்திங்கன்னா இங்கே உட்காந்து கவனமாக படிக்கிறாங்க. ஆனால் இவங்க பூரா பேருமே வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டம். ஒரு அரசு தேர்வுக்கு படிக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் பார்த்திங்கன்னா மது போதைக்கு அடிமையாகி தங்களுடைய வாழ்க்கையை வந்து தொலைச்சிக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு படிப்பில் கவனம் செலுத்தாமல் அவங்க வந்து அப்படியே அசால்ட்டாகவே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு படிக்க வேண்டிய வயசில் கவனமாக படிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாணவர்கள் இங்கே வந்து படிக்கிறாங்க பாருங்கள். பூரா மாணவர்கள் பூரா பாருங்கண்ணே உள்ளே உட்காந்து கவனமாக படிக்கிறாங்க. அதனால் குரூப் 2, குரூப் 4 இதெல்லாம் வந்து இளைஞர்களை வந்து படிக்க வைக்கணும். அதே நேரத்தில் பாருங்கள், பெற்றோர்கள் வந்து ரொம்ப ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைக்கிற பணத்தில் வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அதனால் இளைஞர்களும் வந்து ரொம்ப கவனமாக நம்முடைய பெற்றோர்களுக்கு பேர் வாங்கி தர்ற மாதிரி கவனமாக படிக்கணும். நிறையா பேர் பார்த்திங்கன்னா ஏதோ அரசாங்க வேலை கிடச்சிரும் ஈஸியாக அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம். ரொம்ப 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 போட்டிகள் அதிகம். ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வேலைக்கு லட்சக்கணக்கான பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ரொம்ப கவனமாக படிக்கணும். அரசு தேர்வுக்கு விட்டுறாதீங்க, காலத்தை விட்டுறாதீங்க, கவனமாக படிங்க. படித்தீங்கன்னா என்றைக்குமே. அதே நேரத்தில் பெற்றோர்களும் வந்து நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் வந்து கவனமாக படிக்க வைங்க. படிக்க வச்சிங்கன்னா நிச்சயமாக அவர்கள் வந்து முன்னுக்கு வந்துக்குருவாங்க. நன்றி, வணக்கம்.